வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நம்ம எல்லாரும் வந்து விண்டோஸ்க்கு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆன்டிவைரஸ் போடணும்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கணுமான்னு கேட்டால் தேவையே இல்லை. நாங்கள் வந்து காசு கொடுத்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வாங்கி எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது தேவையே இல்லை. விண்டோஸ் மென்பொருள்லேயே வந்து அதாவது எங்களுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது தானே, அதுலேயே வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு வைரஸ் ரிமூவல் டூல் ஒன்று இருக்குது. அதை எப்படி ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த மாலிசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிக ஈஸியான ஒரு வழி ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நாங்கள் வந்து அந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வந்து உங்களோட கீபோர்டில் வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட கீபோர்டில் வந்து விண்டோ கீ ப்ளஸ் ஆரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்க. இல்லை ரன் மேலே கொடுத்து பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து இந்த சர்ச் பாரில் போய் டைப் பண்ணுங்க, எம்ஆர்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எம்ஆர்டின்னு டைப் பண்ணி இதில் ஓகே கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி வந்து என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதோண்டு கேட்கும், டூ யூ வாண்ட் டு அலோவ் திஸ் அப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ்ன்னு சொல்லி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. அதாவது இந்த மாலிசியஸ் பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மாலிசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல்னு வருது. இதை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஜஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மாலிசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல்னு வருது. இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து குயிக் ஸ்கேன், மற்றது வந்து ஃபுல் ஸ்கேன், மற்றது வந்து கஸ்டமைஸ் ஸ்கேன். இதில் வந்து குயிக் ஸ்கேன் பாருங்கள். ஸ்கேன் ஏரியா ஆஃப் த சிஸ்டம் மஸ்ட் லைக்லி டு contain malicious software. If malicious software is found, you may be prompted டு ரன் ஃபுல் ஸ்கேன் கேட்குது. இது என்னென்னா வந்து குயிக் ஸ்கேன். உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து அது மாலிசியஸ் சாஃப்ட்வேர் இருக்கான்னு குயிக் ஸ்கேன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாக வந்து ஃபுல் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் மற்றது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணும். அப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஏதாச்சும் மாலிசியஸ் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகணும். அதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, கஸ்டமைஸ் ஸ்கேன்னு சொல்லி. அது என்னென்னு சொன்னால், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து செஞ்சு காட்டுறேன். முதலாவது இந்த கஸ்டமைஸ் ஸ்கேனை வந்து செஞ்சு காட்டுறேன். கஸ்டமைஸ் ஸ்கேன் நான் வந்து உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஃபுல்லாக எல்லா இதையும் வந்து ஸ்கேன் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கஸ்டமைஸ் ஸ்கேன். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சூஸ் ஃபோல்டர் கொடுத்து போட்டு நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்கு எந்த ஃபோல்டர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை ஓகே இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபோல்டரை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணேன். ஓகே, ஒரு சின்ன ஃபோல்டர் வந்து இப்போ செலக்ட் பண்ணேன். இல்லாட்டி டெஸ்க்டாப்பையே செலக்ட் பண்ணேன். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்குன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன். ஓகே, டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஓகே இதில் வந்து வெப்சைட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்து நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபோல்டர் மட்டும் ஸ்கேன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோல்டர் மட்டும் ஸ்கேன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் இந்த மாலிசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூலில் யூஸ் பண்ணி எங்களோட கம்ப்யூட்டர், அதாவது இந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நான் இதை வந்து கேன்சல் பண்ணி கொடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி மற்ற இதையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். ஓகே இன்னொருக்கா நான் வந்து ஓப்பன் பண்ண விண்டோஸ் ஆர்கியை வந்துட்டு எம்ஆர்டி கொடுத்து என்டர் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஜஸ்ட் கொடுத்து இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் இப்போ பார்த்தோம் கஸ்டமைஸ் ஸ்கேன் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் எப்படி ஸ்கேன் பண்ணு பார்த்தோம். அதே மாதிரி இந்த குயிக் ஸ்கேன் வந்து என்ன சொல்கிற ஒரு குயிக்காக வந்து உங்களோட சிஸ்டத்தை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஏதாச்சும் மாலிசியஸ் சாஃப்ட்வேர் இருக்கான்னு ஃபைன் பண்ணும். அப்படி இருந்தால் வந்து ஃபுல் ஸ்கேன் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபுல் ஸ்கேன் பண்ணுறேன்னா வந்து ஃபுல் ஸ்கேன் கொடுக்கலாம். ஆனால் என்ன ஃபுல் ஸ்கேன் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் எடுக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலம் எடுக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல்லாக எல்லா ஃபைலையும் வந்து டீப்பாக வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டைம் ஒன்று எடுக்கும். அதால் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து வெயிட் பண்ண வேண்டி வரும். ஸோ என்ன உங்களோட கம்ப்யூட்டருக்கு எல்லா சகல சாஃப்ட்வேர் எல்லா ஃபோல்டரையும் வந்து என்ன செய்யணும்னா ஸ்கேன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபுல் ஸ்கேன் கொடுப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் ஒரு ஃப்ரீயான மாலிசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள்
உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஒருக்கா நான் வந்து கஸ்டமைஸ் ஸ்கேன் செஞ்ச மாதிரி ஒருக்கா லாஸ்ட்டாக வந்து குயிக் ஸ்கேன் ஒருக்கா செஞ்சு காட்டுறேன். குயிக் ஸ்கேன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா காணும். வேறு ஒன்றுமே செய்யறதோட வெறும் நெக்ஸ்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் இருக்க எல்லா ஃபைலும் வந்து குயிக்காக வந்து ஸ்கேன் பண்ணு. ஸோ இதையும் வந்து நான் வந்து ஓகே கேன்சல் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்படி தான் வந்து உங்களோட என்ன சொல்கிறேன், இந்த ஃப்ரீயான இந்த மால்சியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூலை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இனிமேல் வந்து ஆன்டிவைரஸ்க்காக நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட விண்டோஸ்லேயே இருக்கிற இந்த வசதியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வந்து பல டெக் தகவல்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, பாய் பாய்.